பைபிள் மைன் சார்பாக உங்களை யாவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பழைய ஏற்பாடுல ஒரு கட்டளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதாவது என்ன கட்டளை என்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்ட பல புரிதல்கள் இருக்கிறது. பொதுவாக இந்த கட்டளை எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்றால், லேவியராகமம் 24வது அதிகாரம் 20வது வசனம். நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அல்லது கேட்கும்போது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைதான் இருக்கிறது. தேவன் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறார், அல்லது தேவன் தனி மனித பழிவாங்குதலை உற்சாகப்படுத்துகிறார், அல்லது பழைய ஏற்பாட்டு காலம் என்பது எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது, எவ்வளவு தண்டனைக்குரியதாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நாம கிருபையில் இருக்கிறோம், அன்பை பேஸ் பண்ணி இருக்கிறோம், நமக்கு எல்லாமே அன்பு தான். அது மட்டும் இல்லாமல் மனம் திரும்புவதற்கான நேரங்கள் காலங்கள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலம் என்பது கடினமானதாகவும் கொடுமையானதாகவும் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த வசனம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த வசனம் என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வசனமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய உச்சபட்ச அன்பையும் அல்லது சக மனிதனோடு ஒரு மனிதன் எவ்விதமாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளையாகவும் இருக்கிறது. எப்படி என்றால், இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 விஷயங்களை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அல்லது மனுகுலத்தில் தேவன் எவ்விதமான அன்பை எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த கட்டளை வழியாக புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர், அவருடைய நீதி எல்லாருக்குமானது என்பதை இந்த கட்டளையின் வழியாக புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இந்த கட்டளையின் வழியாக ஒரு மனிதன் சமூகத்திலும் சமுதாயத்திலும் தனி மனித ஒழுக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த வசனம் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்றால், யாத்ராகமம் 21வது அதிகாரம், லேவியராகமம் 24வது அதிகாரம், உபாகம் 19வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 3 இடங்களிலுமே எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த வசனத்தை தேவன் தந்திருக்கிறார், கட்டளையை கொடுத்திருக்கிறார் என்றால், அங்க இஸ்ரவேல் தேசத்தில் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு சரியாக நீதி வழங்கும்படி இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே நீதி என்று சொல்லும் பொழுது பல்வேறு வகையில நாம நீதியை கொடுக்க முடியும். அதாவது நமக்கு பிடித்தமான நபர்களுக்கு அல்லது பணம் படைத்தவர்களுக்கு செல்வாக்கு உள்ளவர்களுக்கு ஒரு விதமாக நீதியை கொடுப்பது உண்டு, அல்லது ஏழைகளுக்கு அல்லது பணத்தை செலவழிக்க முடியாதவர்களுக்கு ஒரு விதமான நீதியை கொடுக்க முடியும். ஆனால் தேவன் அவ்விதமாக இல்லை. இங்கு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது பெண்களாக இருக்கட்டும், அங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் சரியான நீதியை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு யாத்ராகமம் 21வது அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்தானானால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அதாவது புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை யாராவது ஒருத்தர் அடித்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க விஷயம். அப்படி என்றால் முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்பது தேவன் எவ்வளவு கொடுமை உள்ளவர் அல்லது தேவன் எப்படி கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி பேசுகிற வசனம் அல்ல. இந்த வசனம் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத நபர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குமானால், அவர்களுக்கு ஒரு இழப்பு நடந்திருக்குமானால், அந்த இழப்புக்கும் அநீதிக்கும் சரியாக நீதியை வழங்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த கட்டளையின் வழியாக தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், இந்த கட்டளை முதலாவது தனி மனிதனுக்காக கொடுக்கப்படவில்லை. தனி மனிதன் இந்த கட்டளையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு தீர்ப்பையோ ஒருத்தருக்கு தண்டனையோ கொடுக்க முடியாது. இது தனி மனிதனுக்கு கொடுத்ததல்ல, இது ஒரு நீதிமன்றத்திற்கு வழக்காடி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீதி அரசர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜட்ஜுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவர் இந்த அளவுகோலின்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், அநேக நேரத்துல ஒரு தீமைக்கு சரியான தீர்ப்பு வழங்குவதல்ல. உதாரணத்திற்கு ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய வழக்கை விசாரித்துட்டு அவங்களுக்கு சரியான நீதியை தராமல் போவதற்கான காரணமும் இருக்கிறது. அதே சமயத்தில் சமூகத்தில் அல்லது எஜமானா இருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழலும் வருது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், இங்கே எஜமானனாக இருக்கட்டும் அல்லது புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் அதை சரியாக வழக்காடி அந்த தீமைக்கு ஏற்ற தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும். ஒருவன் தெரியாமல் கொலை செய்து விட்டால் அதற்கு ஒரு தண்டனை ஆகும். தெரிந்தே கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் தன்னுடைய நீதியை இங்க இருக்கக்கூடிய மக்கள் வழியாக
செயல்படுத்த விரும்புகிறார். அதற்கு இந்த கட்டளை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப இரண்டாவது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இங்க நீதி அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அங்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கை விசாரித்து அந்த தீமைக்கு ஏற்ற தண்டனை தர வேண்டும். அது கூடுதலாகவும் கொடுக்கக்கூடாது, குறைத்தும் கொடுத்து விடக்கூடாது. அது தேவன் கொடுப்பது போல கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இந்த கட்டளை வழியாக என்ன புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும், சமூகத்தில் எப்படி ஒழுக்கத்தோடு வாழ முடியும் என்பதை இந்த கட்டளை வழியாக புரிந்து கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், இது ஏற்கனவே சொன்னது போல இது தனி மனிதனுக்கு கொடுக்கப்படாமல் இது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த மனிதனும் தீமைக்கு தீமை அவனே ஒரு முடிவெடுத்து அவனே தண்டித்து அவனே பழி வாங்கி ஒருவரை கொலை செய்திடக்கூடாது. இவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வழக்கை விசாரித்து அங்கு தீர்ப்பு செலுத்துவார்கள். அந்த தீர்ப்பு கொடுக்கும் வரைக்குமே இவன் ஒரு கண்ட்ரோலாகவும் ஒரு உணர்வு ரீதியான கண்ட்ரோலாக இருந்து கோபத்தை கட்டுப்படுத்தி காத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அங்கு தன்னுடைய மக்களுக்கு ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சமூகத்தில் ஒரு டிசிப்ளினாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டளையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நம் இஷ்டத்திற்கு பழி வாங்கி ஒரு சிறிய தவறு செய்தாலும் நாம் பெரிய அளவில் அவர்களை பழி வாங்கி விடுவோம். ஒரு சிறிய தவறு செய்தாலும் பெரிய அளவில் அவர்களை தண்டித்து விடுவோம். மனிதனுடைய மனநிலை அவ்விதமாக தான் இருக்கிறது. குடும்பமாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், ஒரு கணவனோ மனைவியோ துணைக்குள் ஒரு தெரியாமல் அல்லது தெரிந்தே ஏதாவது ஒரு தீமை செய்தால் மன்னிப்பதை விட பேசிக்கொள்ளாமல் தள்ளி வைத்து அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யாமல் பொருளாதாரத்தில் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்காமல் பெரிய பெரிய தண்டனைகளையும் பெரிய பெரிய விதத்தில் பழிவாங்க முயற்சிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இதிலிருந்து கட்டுப்படுத்தி வாழ்வதற்கும் இதிலிருந்து சரியான ஒரு புரிதலுக்குட்பட்ட வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆகச் சிறந்த நிலையில் தேவன் சமூக ஒழுங்கிற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் இந்த ஒரு கட்டளை தான். ஆனால் தேவன் பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியும் செய்யவில்லை. பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுமையாகவும் கடினத்தன்மையோடு நடந்து கொண்டது போலவும் புதிய ஏற்பாட்டில் கிருபையும் அன்பையும் சார்ந்து மட்டுமே நடந்து கொண்டது போல அல்ல. தேவனுடைய நீதி எக்காலத்திலும் மாறாததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த கட்டளையை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அவர் பேசும்போதும் இந்த கட்டளை வேண்டாம், நான் புதிய கட்டளை தருகிறேன் என்று சொல்லவில்லை. அந்த கட்டளையினுடைய விளக்கமாகவும் அதனுடைய சரியான புரிதலையும் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பேசுகிறார். அங்க என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், தீமைக்கு தீமை நீங்க என்ன பண்ணாதீங்க, சரி கட்டாதீங்க, எதிர்த்து போராடாதீர்கள், நீங்கள் அனுசரித்து போங்கள் அல்லது அதுக்கு அர்ப்பணித்து வாழுங்கள் என்றுதான் தேவன் பேசுகிறாரே ஒழிய இது வேற கட்டளை, இது நான் வேற கட்டளை தருகிறேன் என்று சொல்லவில்லை. ஆகையால் நாம் இந்த வசனத்தின் வழியாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் பழி வாங்கக்கூடாது, நாம் எதிர்வினை ஆற்றக்கூடாது. நாம் அந்த சூழலில் நம்மை அர்ப்பணித்து நாம் எதிர்வினை ஆற்றாமல் தேவனுடைய நீதிக்கு காத்திருந்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.